Welcome to Cook for Kanis. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Subscribe, like and click the bell button. சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பிரியாணி ரைஸ் எல்லாம் தேவைப்படாது, ஜீரக சம்பா இல்லை பாஸ்மதி எல்லாம் தேவைப்படாது. நீங்கள் நார்மலாக சாப்பாடு செய்கிற வீட்டுக்கு உபயோகப்படுத்தின நார்மல் ரைஸ்லேயே செய்யலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நான் பூண்டு வந்துட்டு ஒரு 2 சின்ன பல்லு பூண்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி வந்து ஒரு பெரிய துண்டு க்ளீன் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எனக்கு காரம் கம்மியாக போதுங்கிறதுனால பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் நிறைய போட்டால் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 1/2 லெமன் எடுத்திருக்கேன், ப்ளஸ் பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா வந்துட்டு ஒரு 4 பெரிய தக்காளி சாப்பிடுங்கன்னா 4 தக்காளியாவது போட்டாங்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 1/2 kg ரைஸ், அதாவது ஒரு சின்ன கால்படியில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 கால்படி அளவுக்கு நான் ரைஸ் போட போகிறேன். அதுக்கு வந்து இந்த 4 பெரிய தக்காளி வந்து போதுமானது. கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து கொஞ்சமாக புதினா தலை, அப்புறமா வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, இது ரெண்டுமே கண்டிப்பாக போடணும், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு தக்காளி சாப்பாடு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அங்கங்கே பீஸாக வந்துச்சுன்னா ரைஸில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் அதனால் இந்த தக்காளியுமே இன்றைக்கி வந்து நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு, இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த புதினா கொத்தமல்லியுமே நான் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஸோ புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே நான் இதில் போட்டுக்கிறேன். புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரைஞ்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். நார்மலாக சிலர்லாம் உதிரியாக அப்படியே வந்துட்டு முழுசாக போடுவாங்க அந்த புதினாவையெல்லாம். அந்த டேஸ்ட்டுக்கும் இந்த டேஸ்ட்டுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 அடிஷன் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா பட்டை வந்து கொஞ்சோண்டு போட்டோம், கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு போடுறேன், ஏலக்காய் ஒரு ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஸோ நான் இது கூட வந்து தாளிக்கறக்கும் பட்டை கிராம்பு போடுறதுனால நான் இப்போ கம்மியாக போட்டிருக்கேன். ஸோ தாளிக்கறக்கு ஒரு பட்டை 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இது 3 போடணும் தாளிக்கறக்கு. நான் தாளிக்கறக்கான அந்த பட்டை கிராம்பையும் ஏலக்காவையும் வந்து நான் தனியாக எடுத்து நம்ம தாளிப்பு கூட வச்சுக்கிறேன். இப்போ எப்போவுமே வந்து இந்த மாதிரி மசாலா போட்டு ஏதாவது சமையல் செய்யும்போது அதில் வந்து கொஞ்சோண்டு குருமிளகும் கொஞ்சோண்டு சீரகமும் போட்டால் ஜீரண சக்திக்கு ப்ளஸ் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஃப்ளேவருமே நல்லாயிருக்கும். ஜீரகமும் குருமிளகும் சும்மா வந்து கொஞ்சம் போடணும். நம்ம இப்போ இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். குக்கர் வந்து தண்ணி இருக்குது, கொஞ்சம் தண்ணி வந்து சூடாகி கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். நம்மளுடைய அரைச்சி வச்சுருக்கிற மசால் வந்து நல்லா இந்த மாதிரி அரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். இப்போ குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன். வெங்காயத்தையும் போட்டோம், நல்லா கலக்கி விடலாம். இது கொஞ்சம் ஹாஃபாக வந்து வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதிலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை முழுசாக போட்டு ஒரு கலக்கி விட்டு நம்ம வந்து குக்கரை மூடி வைக்கணும். ஸோ இது எதுக்கு இது மூடி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பச்சை மிளகா வந்து வெடித்து தெரிக்கும், மூஞ்சியில் கட்டுரும். அதனால தான் நம்ம இந்த குக்கர் மூடியை வந்து திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு, நல்லா வணங்கியிருக்கு.
வாட்டர் வரைக்கும் தான் எனக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். நல்லா வணங்கிடுச்சுன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிருக்குன்னு நினச்சி வருத்தப்பட வேண்டாம். அப்படி தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லாவே இன்னும் கூட வணக்கலாம். பட் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு இது கூட மசாலா போடுறேன். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றிடலாம். நல்லா மூடி வச்சிடலாம். ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டுருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இப்போ அந்த குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்துட்டு மசாலா வந்து நல்லா வணங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வைக்கலாம் நீங்கள், ஏன்னா தண்ணி நிறைய இருக்குது. ட்ரை ஆனதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம் நீங்கள். சரி, இப்போ இதையை நல்லா கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் வணங்கின மாதிரி தெரியட்டும், எண்ணெய் மேலே வர மாதிரி வணங்கணும். மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசால் வந்து செம்மையாக வணங்கியிருக்கு. ஆக்சுவலாக உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா வந்து சீக்கிரமாகவே வணங்கிடும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இதை மூடி வைப்போம். இன்னும் கொஞ்சம் கூட வணங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம வந்து சாப்பாடு அரிசி போட்டு சாப்பாடு வச்சுக்கலாம். வணங்கினது போதும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அடி பற்றிடும். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஸ்டேஜ்லேயே மசாலாலாம் நல்லா வணங்கிடுச்சு, பச்சை வாசம் கூட போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். இந்த தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம வந்து இதை நல்லா கலரி விடுங்க. இந்த மசாலாவில் பண்ணி சைடில் வச்சு அதெல்லாம் நல்லா சேர்ந்து ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2.5 கப் அளவுக்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த கப்பில் இந்த படியில் 2.5 படி எடுத்திருக்கேன். இது வந்து மெஷர் பண்ணிங்கன்னா 1/2 kg வரும். ஸோ கழுவி நான் ஊறவெல்லாம் வைக்கலை, கழுவி அப்படியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம குக்கர் ரொம்ப நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸை வந்து பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். ரைஸ் கொஞ்சம் 3/4 வெந்தாலும் ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம ரைஸையும் இந்த மசாலா கலவையும் நல்லா கலரி விட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வைக்கலாம். எதுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு தடவை டேஸ்ட் பார்த்தா நல்லது. ஸோ இது வந்து கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த தக்காளி சாப்பாடு நம்ம ரைஸ் போட்ட தக்காளி வந்து கலந்து பார்க்கலாம். கலரும் போது பார்த்து கலருங்க. ப்ளஸ் வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ரைஸ் ஆன மாதிரி வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. நல்லா அடிப்பட்டாத மாதிரி கலரி விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ்கெட் போட்டு மூடி வச்சிடலாம். நெய் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். அடிஷன் பண்ணிக்கிறேன். அப்படியே நான் வந்து இந்த குக்கரை வந்து மூடி விசில் போடுறேன். நான் இப்போ வந்து விசில் போடுறேன். இப்போ வந்து இதை நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு விசில் தண்ணி இல்லாமல் இருந்தால் ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா 2 விசில் வரைக்கும் வைக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நல்லா கலரி விடணும், மசாலாலாம் கீழே போகிற மாதிரி.
நல்லா மசாலா எல்லா பக்கமும் கலர மாதிரி நல்லா கலரிடுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இது நான் வந்து இன்றைக்கி புதினா சட்னி ப்ளஸ் ராய்த்தா கூட சர்வ் பண்ணிட்டுருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாப்பாடு வித் இந்த சட்னி காம்பினேஷன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.